உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். துலாம் லக்கண சகோதர சகோதரிகளே, யாரால் நமக்கு யோகம் வரும்? மனைவினால் வருமா? முதல்ல மனைவி தான் போட்டிருக்கேன். மனைவியால் யோகம் அப்படின்னா துலாம் லக்கணக்காரர்களுக்கு 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் 7ஆம் பாவகம் கெடாமல் நன்றாக இருந்தால் அவங்களால முன்னேற்றம், கெட்டுவிட்டால் அவங்களால பின்னேற்றம். எப்படி கெடும்? இப்ப 7ஆம் பாவகம் இருக்கு, 8 7இல், 6 7இல். இந்த குருவும் சுக்கிரனும் இந்த ஜாதகத்துல 6 8 சேர்க்கை. இப்ப 7ஆம் பாவம் கெட்டு போச்சு. இதனுடைய அமைப்பு வரக்கூடிய மனைவியோ கணவனோ தர்க்கம் செய்யக்கூடியவர்களாகவும் சிக்கலானவர்களாகவும் எல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது என்ன ஆகுது? டோட்டலா அந்த உறவுகள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வேண்டாம், சொந்தக்காரங்களோட கூட்டணியை வைக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்போட இருந்துக்கணும், பிஸ்னஸ்குள்ளார கொண்டு வரக்கூடாது, கணவன் மனைவியாக இருந்தால் அனுசரித்து செல்ல வேண்டும். இதுதான் பதிவின் நோக்கம். சரிங்களா? இப்போ துலாம் லக்னம் ஆணோ பெண்ணோ எல்லா வகையிலையும் சரியான நேர் கொண்ட பார்வை, நெஞ்சம் நிமிர்ந்த நடை என்று சொல்வார்களே, அதுபோன்று கரெக்டா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த துலாம் லக்னத்தை சார்ந்த கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ 7ஆம் பாவாதிபதி எங்க இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு 7 லக்னத்தில், அப்போ 7 லக்னத்தில் இருந்தால் இந்த துலாம் லக்னம் நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். நான் தான் டீம் லீடர், குடும்ப தலைவன் நான் தான் நீங்கள் சொல்வதை நான் கேட்பதை விட நான் சொல்றதை நீங்க கேட்கணுங்கிற கான்செப்ட்ல இருப்பாங்க. இது 7ஆம் பாவகத்திலே செவ்வாய் இருந்தால் கணவனோ மனைவியோ சொந்தக்காரனோ ஃப்ரெண்ட்ஷிப்போ அவன் கைதான் ஊங்கும். 7ல ஆட்சி பெற்ற செவ்வாய், மனைவி ஆட்சியில தான் நீங்க இருக்கணும். அதை விடுத்து சண்டை போடக்கூடாது. சார் நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாளுங்க, அவ சொல்றதா நான் கேட்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா ஜாதகத்துல அப்படிதானே இருக்கு. எந்த பாவகம் நம்மளை இயக்கும்? எல்லா பாவகம் தான் மனிதனை இயக்குது. 7ஆம் பாவகம் ஆட்சி பெற்ற கணவன் மனைவி, பார்ட்னர்ஷிப்ல அவரே சைன் அத்தாரிட்டி, அவரே ஸ்ட்ராங்கா செயல்படுவார். உறவினர்கள், நண்பர்கள், சமுதாயத்தினால் மேன்மை, இதெல்லாம் 7 நன்றாக இருக்கணும். இந்த 7 8ஆம் இடத்துக்கு போச்சுன்னா இவங்க தான் கூட்டு தொழிலாம் செய்யாதீங்க, நண்பர்களை நண்பர்களாக நடத்துங்கள். கணவன் மனைவி என்று வரும்பொழுது உங்களுக்கு அமையக்கூடியவர்கள் கொஞ்சம் விதண்டாவாத பேச்சு அல்லது சிக்கலான இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு ஜாதகம் உங்க ஜாதகம் தான் காரணம். அவங்க மேல பழி போடாதீர்கள். அவங்க ஜாதகத்தை பாருங்கள். அவங்க ஜாதக ரீதியாக நல்ல ஒரு ஜெனியூன் பர்சனா இருந்தா இந்த சிக்கல் இருக்காது, இல்லைன்னா பிரச்சனை தான். 6ல் இருந்தால் கணவன் அல்லது மனைவி நோயுற்றவர்களாகவும் அவங்களால கடன் ஏற்படுறதுக்கும் சத்ருன்னா கொஞ்சம் கருத்து வேற்றுமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவர் பாட்டுக்கு கடனை வாங்கிறாரு சார். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க மலேசியாவில், கடன் நான் தான் அடைக்க வேண்டியதா இருக்கு சார். அவர் எப்படியாவது கடனை வாங்கிடுவாருங்க, சும்மாவே இருக்க மாட்டாருங்க. கடனை வாங்கி என் தலையில கட்டிடுவார். நான் உழைச்சு அதை அடைக்கிறேன். உங்க ஜாதகத்தில் அப்படி இருக்கிறது. சரிங்களா? ரைட். அந்த 7ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்தால் இதுதான் யோக பாக்கியம். ஆஃப்டர் மேரேஜ் 9ஆம் பாவகம் வேலை செய்யும் பொழுது 7 9th ஹவுஸ், மனைவி பேர்ல லாட்டரி சீட்டு, திடீர் லாட்டரி யோகங்கள், சொத்து சேர்க்கை, வீடு வாகனங்கள் வரவு, அதிர்ஷ்டம். என்னைக்கு உங்க மனைவி உங்க வீட்டில் குத்து விளக்கு ஏற்றினாங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு சுபிட்சம். அதே மாதிரி கணவன், நட்பு, உறவு, பார்ட்னர் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சமுதாயத்தினால் அங்கீகாரம். சமுதாயம் ஒரு மிகச்சிறந்த
ஒரு தலைவன் என்று உங்களை அங்கீகாரம் கொடுக்குதுன்னா அது 9ஆம் பாவம். அதிர்ஷ்டம் அப்படின்னு வருதுன்னா 7 மனைவினால் வரக்கூடிய அதிர்ஷ்டம். இதுதான் மனைவியால் யோகம் பெறக்கூடிய அமைப்பு. 7ஆம் பாவாதிபதி 9 10 சாரி 7 நீசம் பெற்று 10ஆம் இடத்தில். அவ்வளோலாம் இப்போ போகாதீங்க. 10ஆம் இடத்துல இருக்கு. 3 நட்சத்திரம் இருக்கு. சனி நட்சத்திரம் இருக்கு, புதன் நட்சத்திரம் இருக்கு, குருவோட நட்சத்திரம் இருக்கு. சரிங்களா? இந்த லக்கணத்திற்கு அந்த 7 10ஆம் இடத்தில் இருந்தால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், கணவன் அல்லது மனைவியினுடைய பெயரில் தொழில் அமைக்கலாம். அதே மாதிரி நட்பு, சொந்தக்காரங்கள், உறவுகள் அவங்களெல்லாம் சேர்ந்து பிஸ்னஸில் மூவ் பண்ணுவார். இது நல்லா இருக்கும். 11ஆம் இடத்தில் இருந்தால் மனைவியினாலோ கணவனாலோ ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு. ஒரே பொண்ணு சொத்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஏழ்மையான பொண்ணுங்க, அந்த பொண்ணு வந்த பிறகு இந்த பொண்ணோட பேரில் பிஸ்னஸ் பண்ண எனக்கு பெனிஃபிட்டுங்க. இதை கணவன், உறவுகளால், நண்பர்களால் நீங்கள் எடுத்துக்கணும். கூட்டு தொழிலினால் மனைவி பேர்லேயே கணவன் பேர்லேயே பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் மேன்மை. 7 12ஆம் இடத்துக்கு போச்சுன்னா உங்களால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஏதாவது ஆதாயம் இருக்கான்னு கேட்டோம்னா இல்லைங்க, விரைந்தாங்கன்றாங்க. அதனால் 7 யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்தில் இருக்கிறதோ அந்த செவ்வாய், நீங்கள் அவங்களுடைய பேரில் பார்ட்னராகவோ பிஸ்னஸ் எதுவும் பண்ணாதீங்க. சகோதரன் 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா சகோதரனால விரைந்தானே. காரகனே 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. 7 5 இது மாதிரி இருந்தால் தான் நல்லது. ஆஃப்டர் மேரேஜ் கணவன் அல்லது மனைவியினுடைய ஆலோசனையை கேட்டு அதனுடைய கர்மாவை நோக்கி இவர் முன்னேறி செல்லும் பொழுது வாழ்க்கையில் வளமான பாதைக்கு செல்லுகிறார், வருமானத்தை ஈட்டுகிறார், திருமணத்துக்கு பிறகு காதலிக்கிறார். நல்ல ஒரு அறிவுரைகளும் ஆலோசனைகளும் ஒரு சிலர் இருப்பாங்க. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கிற ஆள்லாம் இருக்கு. ஏன்னா துலாம் லக்கணம் நான் தான் எல்லாருக்குமே ஆலோசனை சொல்லக்கூடிய ஆள். நான் எப்படி இன்னொருத்தவங்களுடைய ஆலோசனை கேட்கறது? ஆனால் 7 5க்கு போயிடுச்சுன்னா அந்த உங்களை விட அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அதிக உலக ஞானம் தெரியாதவங்களாக இருக்கலாம், அதிக உலக ஞானம் அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க அமைஞ்ச பிறகு அவங்க சொன்னதை செஞ்சீங்கன்னா 100% தான் வேத வாக்கு. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது 7ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது ருச்சக யோகமாகவும் ஆகுது. அப்ப மனைவி வந்த பிறகுதாங்க எனக்கு ஒரு சரியான அங்கீகாரம், ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தொழில் நல்ல ஒரு மேன்மைக்கு வந்ததை நான் கண்கூடாக பார்த்தேன்னு சொல்றவங்க நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஜாயிண்ட் வெஞ்சர், மனைவி வந்ததுக்கு அப்புறம் கணவன் எனக்கு கிடைச்ச பிறகு இவங்க ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, வீடு வசதி வாய்ப்புகள், இதெல்லாம் உண்மை, நான் அறிந்த உண்மை. நீங்கள் வரக்கூடிய ஜோதிடர்கள், வருங்கால ஜோதிடர்கள் ஆய்வு செய்து பாருங்க. அதில் மைனஸ் இல்லாதவங்களாம் இருக்க மாட்டாங்க. அதுக்கு நிறைய லாஜிக் என்ன அடுத்தடுத்து இருக்குது. இது ஜோதிட கிளாஸ் கிடையாது சொல்லி கொடுக்கறதுக்கு. இது ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மனைவினால் எனக்கு ஏன் ஏற்றம் இல்லை. 7 8ஆம் இடத்தில் இருப்பவர், 7 6ஆம் இடத்தில் இருப்பவர், 7 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் புலம்பக்கூடாது. நம்ம ஜாதகத்திலே இவ்வளவுதான். அங்கே சட்டியில் இருந்தால் தானே ஆகப்பையில் வரும். அது மாதிரி இது நல்ல ஒரு அமைப்பு. 7 3இல் இருந்தால் இது 3ஆம் இடம்ங்கிறது குருவோட வீடு. நல்ல அற்புதமான முயற்சி, உங்களுக்காக நல்ல ஸ்டெப் எடுத்து கொடுப்பாங்க. இவங்க எடுக்கிற முயற்சினாலதான் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். உங்களுக்கு தொழிலதிபர் 10 12இல், உங்க லக்னாதிபதி 8இல், இப்ப 7 3இல் நீங்க எடுத்த முயற்சி அது தோல்வியடைந்து ஆஃப்டர் மேரேஜ் கணவன் அல்லது மனைவி அல்லது உங்க நண்பர்கள் அவங்க முயற்சியில் உங்க வாழ்க்கையில வெற்றியை பெறுவீங்க. இதுதான் 7 2ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு 2 2ஆம் இடத்தில் ஆட்சி. இந்த 2ல் ஆட்சி பெற்ற செவ்வாய், 2ஆம் இடத்துல செவ்வாய் 7 இருக்கும்போது மனைவி வந்த பிறகு
கரெக்டாக சேமிப்பை வந்து நீங்கள் உருவாக்கிக்கணும். நல்ல ஒரு சிறப்பான சேமிப்பை செய்தீங்கன்னா வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றத்தையும் மேன்மையும் பெறலாம். சமீப காலமாக வந்த சந்தாதாரர்கள் உங்களுடைய பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் புரியும். ஆக நீங்கள் 9842208655 இதில் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் சென்மி பிளேலிஸ்ட் துலாம். அடுத்தது 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க, சென்மி சோன்சோ தட் ராசி. ரெண்டுலேயும் 100 வீடியோ இருக்கும். ஒரு 50 வீடியோவாவது உங்களை பக்குவப்படுத்துறதுக்கும் வழிநடத்துவதற்கும் நல்லதுதான் நான் அமைச்சிருக்கேன். சரிங்களா? எனவே அடுத்த வீடியோ 7 8 பரிவர்த்தனையானால் எப்படி இருக்கும், 7 லக்னாதிபதியும் பரிவர்த்தனையானால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அற்புதமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.